ஹாய்ங்க. இன்றைக்கி என்னென்னா சாட்டர்டே ஸ்பெஷல் என்னென்னு தானே பார்க்க போகிறீங்க. சப்பாத்தி உடச்சி போட்ட முட்டை குழம்புங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஓகேங்க. இந்த சப்பாத்திக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம வந்து உடச்சி போட்ட முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுனா, ஃபஸ்ட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க. நான் சாப்பர்லாம் யூஸ் பண்ணலைங்க. நான் வந்து கத்தியில் தான் கட் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப பொடி பொடியாக. ஓகேங்களா? அப்புறம் 2 பச்சை மிளகா, கருவேப்பந்தழை, பிரியாணி செலவு, அது கூட வந்து 2 தக்காளி இருக்குல்ல பாருங்க, தக்காளி பழத்தை நல்லா ஜூஸாக அடித்து வச்சுக்கிட்டேங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு தேங்காய் பால் முக்கியங்க. ஓகேங்களா? தேங்காய் பாலை வந்து எடுக்கும்போது அந்த தேங்காய் துண்டோட வந்து கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அது போட்டுக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் முந்திரி இல்லை அப்படின்னா நம்ம பொட்டுக்கடலை வந்து 4 பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. நல்லா கெட்டியாக எடுத்துக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் எடுத்துட்டு, அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி செலவு இருக்குல்லங்க, அதை கொஞ்சம் போட்டு நல்லா வணங்க விடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பந்தழையை போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அந்த தக்காளி ஜூஸு அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிங்க. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் முட்டை மசாலா. ஓகேங்களா? காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கங்க. அப்புறம் முட்டை மசாலா வந்து நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஆதி வந்து அதிகமாக காரம் சாப்பிட மாட்டேன், அதனால கம்மியாக போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? நல்லா வணக்கி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைம் அப்போ நாம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு குழம்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் பால், அதை ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆக விடுங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு பாயில் ஆகிற டைம் அப்போ முட்டை, எங்களுக்கு வந்து 6 முட்டை தேவைப்பட்டுச்சுங்க. ஸோ 6 முட்டையை எடுத்து ஒரு சின்ன பவுலில் வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அப்போ தான் வந்து முட்டையோட தோலெல்லாம் வந்து நம்ம குழம்புல விழுகாது. ஓகேங்களா? ஸோ அது உடச்ச முட்டையை வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணி சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. உடனே நீங்கள் வந்து கரண்டி விட்டு கலக்குனீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த முட்டை வந்து கலங்கிரும். ஓகேங்களா? ஸோ 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பெப்பர் இருக்குது பார்த்திங்களா, பெப்பர் தூள், அதை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் முட்டை உடச்சி ஊற்றிருக்கோமோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த முட்டை வந்து வெந்த முட்டையை எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரண்டியை விட்டு லைட்டாக திருப்பி போடுங்க. ஓகேங்களா? திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா பாயில் ஆக விடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நாம் இறக்கிடலாம். ஓகேங்களா? நான் கூட வந்து தேங்காய் பால் எடுத்தேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த தேங்காய் பால் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதுலேயே அந்த தேங்காய் பாலை எடுத்து அந்த பூலாம் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் பூ, அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதுக்கூடயே பொட்டுக்கடல, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து பூண்டு 2 பல் போட்டு நான் வந்து கல்லுப்பை ஆட் பண்ணி தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேங்க. ஓகேங்களா? நல்லா கெட்டியான தேங்காய் சட்னி அரைச்சி அது கூட வந்து தாளித்து கொட்டிட்டேங்க. ஓகேங்களா? சூப்பரான தேங்காய் சட்னிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். முட்டை உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. ஓகேங்களா? அதே ரெடி பண்ணிட்டோம். சப்பாத்தி என்ன ஸ்டோரினா, நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அம்மாட்ட ஆசையாக கேட்பேன், அம்மா எனக்கு சப்பாத்தி போட்டு கொடுங்க அப்படின்னு. சப்பாத்தி போட்டுருவாங்க. போட்டுட்டு குழம்பு வந்து அந்த சப்பாத்தி மேலேயே ஊற்றி கொடுப்பாங்க. நான் வந்து கேட்பேன், ஏம்மா தனியாக கொடுக்கலாம்ல, எதுக்கு வந்து சப்பாத்தி மேலேயே ஊற்றி கொடுக்குறீங்க அப்படின்னு. நீ காலேஜுக்கு தெரியும் அப்படின்னாங்க. அங்கே போய் பார்க்குறேன், அப்படி சப்பாத்தி மேலேயே ஊற்றி கொடுத்தோம். அந்த சப்பாத்தி ஊறாமல் இப்படி எடுத்து உடைக்கிறேங்க.
டப்புடு உடையுது அந்த அளவுக்கு சப்பாத்தி இருந்துச்சுங்க. ஸோ அவங்கள குறை சொல்ல. எங்கள் அம்மா வந்து அந்த ஒர்க் டைம்லேயும் வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சப்பாத்தி போட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு டேஸ்ட்டான சப்பாத்தி எப்படியா செய்யணும் அப்படின்னு நான் மைண்டில் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் நான் வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணி ஹாஸ்டலில் இருந்தேங்க. ஹாஸ்டலில் வந்து சரண்யான்னு ஒரு அக்கா, அந்த அக்கா போட்டாங்க பாருங்கள் சப்பாத்தி. அடா 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 அடா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அந்த அக்கா சொல்லி கொடுத்தா தான் இந்த கலை. உங்களுக்கும் சப்பாத்தி எப்படி போடணும், அப்படி சாஃப்டாக போடணும் அப்படின்னா அதுக்கோசரமே நான் வந்து தனியாக ஸ்பெஷல் வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா. கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்ப்பீங்க நீங்கள் நம்ம சேனலில். ஓகேவா. ஸோ சப்பாத்தி நான் ஒரு 10 சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட வந்து தேங்காய் சட்னி அண்டு உடச்சி போட்ட முட்டை குழம்பும் ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா. இதே மாதிரி ஒரு வீடியோவை இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.